ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று ஆனந்த நல்வாழ்வு என்றென்றும் ஆரோக்கிய நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். இந்த வாழ்க்கையில நமக்கு சூழ்நிலைகள் மட்டும்தான் உருவாக்கி தரப்படும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த வாழ்க்கையில சூழ்நிலைகள் மட்டும்தான் கிடைக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ், அது எந்த மாதிரி சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நல்லது நடக்கின்ற சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கெட்டது வரக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நீங்கள் செய்த கர்மாக்களின் அடிப்படையில் அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலைகளில் எந்த மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களை சார்ந்தது. இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க எனக்கு முடிவை எடுக்க தெரியாதுங்க, எதோ யோசிக்க தெரியும், ஆனால் நல்லதா கெட்டதா தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் எடுத்த முடிவை மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். குருராஜா, இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த மாதிரி வர சூழ்நிலை, இது சரியோ தவறோ நல்லதோ கெட்டதோ என்னால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, இதை உங்களுடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பணம் பண்ணிடுறேன், நீங்கள் தான் இதற்குண்டான வழிவகைகளை தரணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கணும். யாருக்குமே நீங்கள் அமைதி கிடையாதுங்க, ஒரு நிம்மதியே கிடையாது இல்லையா? ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, மனம் சொல்கிறத கேட்குறதே கிடையாது. இப்போ ஒரு முடிவு எடுத்தால் நல்லதுன்னும், நாளைக்கு அதே முடிவு தப்புன்னும், நாளைக்கு மறுநாள் பழசை எடுத்துருக்கலாமேன்னு சொல்லும். மனம் ஒரு மங்கி, மனம் ஒரு குரங்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்படியே தாவிட்டே இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அது எந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதில் கிருஷ்ணராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடன் இருந்தான். குரு ரொம்ப அற்புதமான குரு. எல்லாருக்கும் அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கை என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக சொல்லி கொடுத்துட்டு அவங்கள வழி நடத்திட்டு இருக்காரு. இந்த கிருஷ்ணராம் பல சிஷ்யர்கள் இருந்தால் கூட இந்த கிருஷ்ணராமன் தான் கிருஷ்ணராம் சொன்னோம். அவனுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை. எதை பார்த்தாலும் அதுவா நம்ம மாறிடலாமான்னு சொல்லிட்டு அவன் மனசு இயங்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வியாபாரியை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வியாபாரி வியாபாரம் செய்யக்கூடிய அழகெல்லாம் பார்த்துட்டு, அடடா நாம் வியாபாரியாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த பெட்டியில் அந்த பணப்பெட்டி கெல்லா பெட்டின்னு சொல்கிறாங்க பாருங்க, அங்கே நாம் உட்காந்தா எப்படி இருக்கும். ஒரு யாருன்னா ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு போனா, அடடா எவ்வளோ நிம்மதியாக ஓட்டிட்டு போறாரு, நாம் ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு, நல்லது கெட்டது சாக்கடை சந்தனம் எல்லாமே அந்த சிந்தனையில் வரும். அது பார்த்துட்டு அவர் விடுறது கிடையாது. அப்படியே அதனோடவே ஒட்டிகிட்டே போயிட்டு மனம் எதனோடு ஒட்டாம இப்படியே காலப்போக்கில் ஓடிட்டே இருக்கு. கிருஷ்ணராமன் என்ன பண்ணுவாரு, ஆசிரமத்துக்கு தேவையான குருகுலத்துக்கு தேவையான விறகுகளை எடுத்து வர பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போவார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு டியூட்டி, டேர்ன் டியூட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரம் ஒருத்தர் போனோம். இந்த வாரம் கிருஷ்ணராமனோட டேர்ன் இருந்தது. கிருஷ்ணராமன் அங்கே போறார். போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த மற்ற மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற அந்த சிறுவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. சிறுவர்கள் கொஞ்சம் வளர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதில் ஒருத்தர் கூப்பிட்றான், கிருஷ்ணராமா நீ வா, நாம் போயிட்டு இன்னைக்கு சோமபானம் சாப்பிடலாம் அப்படின்றான். டேய், நான் குருகுலத்தில் இருக்கேன், என்ன போயிட்டு இது கூப்பிட்றியே அப்படின்னு. என்னடா குருகுலம், அதெல்லாம் பண்ண முடியாது, நாங்கள்லாம் பகவானுக்கு சேவை செய்கிறோம், சதா சர்வகாலமும் குருவை எங்களுடைய இதயத்தில் நினைச்சிட்டு இருக்கோம், என்னாலாம் வர முடியாது. அடப்படா இப்படிலாம் இருந்தவன் என்னத்தான் சாதித்தான் வாழ்க்கையில்? எல்லாருக்கும் அதே 6 அடி தான், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பிரெயினை வாஷ் பண்ணுறாங்க. கிருஷ்ணராமன் தான் தெரியுமே, யார் எதை சொன்னாலும் அந்த பக்கம் போயிடுறது, யாருன்னா எதனா புதுசாக சொன்னால் அது பக்கம் போகணும்னு தீர்மானிக்கிறது. அப்படி போயிடுறான். அந்த ஆடு மாடு மேய்க்கிற அந்த நண்பர்களோடு சேர்ந்து அதில் நல்ல ஆட்கள் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. இது குருநாதருக்கு தெரிஞ்சிருது. குருநாதர் தெரிஞ்சு அவனை கண்டிக்கிறார். மறுநாள், கிருஷ்ணராமா நீ செஞ்சது பெரிய தப்பு, நேற்று தகாத இடத்துல போகாத இடத்துக்குலாம் நீ போயிருக்க, ஏதோ அப்பா அம்மா இல்லாத பயனா இருக்கேன்னு நினச்சி நான் இங்கே வச்சிருக்க, இதெல்லாம் சரி கிடையாது, உன்னை திருத்திக்க பாருன்னு. கிருஷ்ணராமனுக்கு ஒரே வருத்தம், என்னடா இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கமே நாமன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே மாதிரி விறகு எடுத்துட்டு வர போகும்போது அந்த நண்பர்கள் கிட்டலாம் கேட்குறான், இதுக்கு என்னதான் வழி, நான் ஒழுங்காக என்னுடைய ஆன்மீக பாதையில் போனோம் அப்படின்னோடனே உடனே ஒரு மாடு மேய்க்கிற ஒரு ஆள் இவனுக்கு ஒரு ஐடியா தரான். என்ன தரான்னா, பக்கத்து கிராமத்தில் ஒரு மந்திரவாதி இருக்காண்டா, அந்த மந்திரவாதி கிட்ட போ, உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவான், நீ கவலையே பட வேணாம். என்ன செஞ்சு கொடுப்பார், நீ போய் உன் குறைய சொல்லு அவர்கிட்ட,
போயிட்டு சொல்லி பாரு, காசு வச்சிருக்கியா கையில் என்னென்ன, ஏதோ கொஞ்சம் சில்லறைங்கள்லாம் இருக்குது, சரி எடுத்துகிட்டு போய் இந்தா என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது நான் தரேன், போயிட்டு பாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதியை பார்ப்பதற்காக கிருஷ்ணராமன் போறார். நேராக விறகெல்லாம் அங்கேயே போட்டு மந்திரவாதியை போய் பார்த்தா மந்திரவாதி பயங்கரமா இருக்காரு. கெட்டப் தானே, அவர் முன்னாடி நிறைய பேர் வணக்கம் போட்டு அப்படியே கீழே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாங்க. கெட்டப் தாங்க பாதி. நீங்க நல்லா அப்படியே பயங்கரமா ஜட்ஜாண்டிக்கா இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த கெட்டப்பை பார்த்தே பாதி பயந்துருவாங்க. அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, சாதாரண வாழ்க்கையில மனிதர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை எப்படி வெளி தோற்றத்தில் காமிச்சுக்கிறீங்க, அது உண்மை பொய்ன்றதெல்லாம் அடுத்த கதை. உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்குவான், நீங்க நல்லவனா அயோக்கியனா இல்லை ஏமாற்று பேழியா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது, அந்த இம்ப்ரெஷன் வந்து ஜென்டில் இம்ப்ரெஷன் இருக்கலாம், இல்லை பயமுறுத்தல் இம்ப்ரெஷன் இருக்கலாம், கையெடுத்து கும்பர இம்ப்ரெஷன் இருக்கலாம், பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் இருக்கலாம், வெவ்வேறு விதமான இம்ப்ரெஷன் இருக்கும். ஆனால் நாம் எதை பார்த்து வந்து அழுது போயிடக்கூடாது. இம்ப்ரெஷன்லாம் பார்த்து எல்லாம் தெரியுங்க, எல்லா இம்ப்ரெஷன் நான் பார்த்துருக்கேன், சொல்லுங்க வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா நாம் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தர்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயமா இவர் இந்த கிருஷ்ணராமன் நேராக அந்த மந்திரவாதி பார்க்க போறாரு. நிறைய பேர் இருக்காங்க. மந்திரவாதி கூப்பிடுறாரு, அடுத்து யாரு அப்படிங்கிறாரு. கிருஷ்ணராமன் போறாரு, ஐயா வணக்கம் அப்படின்றாரு. எங்கேருந்து வர நீ, கழுத்தில் கொட்டை பட்டைலாம் போட்டுன்னு இருக்க அப்படிங்கிறாரு. நான் பக்கத்து ஆசிரமத்தில் இருக்கேன். சரி என்ன பண்ணும் சொல்லு, பார்த்தா பாவம் நல்ல பையனாக தெரியுத, என்ன பண்ண உனக்கு? எனக்கு வந்து என் மனசு நான் சொல்கிற பேச்ச கேட்க மாட்டேங்குதுங்க, அழப்பாயுதுங்க, எதை பார்த்தாலும் அதுவாக மாறிடணுன்னு, எதை பார்த்தாலும் அதனோட தான் சொந்தமாக்கணும்னு நினைக்குது. அமைதியே நான் கடவுளை தேடி தியானம் பண்ணலான்னு போனால் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்குது, நீங்கள் தாங்க ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி கிட்ட கேட்குறாரு. மந்திரவாதி தான் தெரியுமே, ஜெய் ஜக்கம்மான்னு உட்காந்துருக்காரங்க. சரி ஓகே சொல்கிறார் மந்திரவாதி, நீ பார்த்தா நல்ல பையனா தெரியுற, என்ன வச்சிருக்க கையில் அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ கொஞ்சம் சில்லறை இருக்குது சாமி அப்படிங்கிறார். பார்த்த உடனே அங்கே வை வச்சுட்டோடனே கண்ணை மூடு, நான் கண்ணை மூடுறார். இவரு கண்ணை மூடுறாரு. ஜெய் காளி ஜக்கம்மான்னு கத்தி பிடிச்ச உடனே திடீர்னு பார்த்தா ஒரு குட்டி பூதம் நிற்குது எதிரில். இதுதான் பூதம் அப்படின்றார். பூதமா, பேரே பூதம் தான் அப்படிங்கிறாரு. ஐயோ இதை நான் என்ன பண்ணணும்னா, இந்த பூதம் உன் கூடவே தான் இருக்கும், நீ போனேன்னா உன் கூடவே வருவான், நீ என்ன வேலை சொல்கிறையோ அந்த வேலையை செஞ்சு முடிப்பான், நீ எது வேணாலும் கேட்கலாம் இவங்ககிட்ட, ஏதோ மேலே எனக்கு ஒரு சின்ன பிரியம், அந்த பிரியத்தினால இந்த பூதத்தை நீ கொடுக்குற, இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் வேற, அதனால் உனக்கு ஒரு அன்பளிப்பாக இருந்துட்டு போதுமே தரேன், பத்திரமா வச்சுக்கோ சரியா, நீ என்ன கேட்குறியோ கொடுக்கும், அது புரியுதா அப்படிங்கிறாரு. நிச்சயமாவா, சரிங்க ரொம்ப சந்தோஷங்க, நான் கிளம்புறேங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறான். என்ன தெரியுமா, நான் சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கோ சொல்லுங்க அப்படின்றாரு. அதுக்கு வேலை நீ கொடுத்துட்டே இருக்கணும், நீ வேலை கொடுக்கறத நிறுத்தின அந்த பூதம் உன்னை சாப்பிட்டுருவான், அவன் மோசமான ஆள் அவன், நீ தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும், புரிஞ்சுதா, போயிட்டு வா, நல்லா இரு, சந்தோஷமா இருப்போ அப்படிங்கிறார். உடனே செம சந்தோஷம் கிருஷ்ணராமனுக்கு. பூதத்தை ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு பூதத்தை கூப்பிட்டு நேராக இடம் இருந்தது அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில். அங்கே வந்து அந்த பூதம், இப்போ நான் உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குது. இப்போவா, முதல்ல இந்த இடத்துல ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட்டை கட்டு அப்படின்றார். போதுமா அப்படின்னு கேட்குது. போதும் கட்டினீங்கன்னா கடன்னு ஒரு வீடை கட்டி முடிச்சிருச்சு. வீட்டை கட்டி முடிச்ச உடனே அடுத்து நான் என்ன செய்யணும்னு, அங்கே பூஜை ரூம் இருக்குல்ல, இருக்குது, அதில் பாதியை தடுத்து தங்க கட்டிகளாக அடுக்கு அப்படின்றோம். கடன் தங்க கட்டி அடுக்க வச்சுட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுது பூதம். கிருஷ்ணராமனுக்கு ஒரே குஷி தாங்க முடியல. அடடா என்ன அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னு. அடுத்து நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னோட, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க முடியாது, உனக்கு மரியாதை கொஞ்ச நேரம் தான் என்னால் தர முடியும், எனக்கு எப்பெல்லாம் நீ வேலை கொடுக்காம நிறுத்துறியோ அந்த நேரத்தெல்லாம் நான் உன்னை சாப்பிட கிட்ட நெருங்கி வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு பூதம் சொல்லுது. கிருஷ்ணராமனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஐயா என்னடா இது தலைவலியா போச்சு, என்ன வேலை 24 மணி நேரம் இதுக்கு நாம சொல்லிட்டு இருக்க முடியும், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் கிருஷ்ணராமன். யோசிச்சு, சரி உனக்கு நான் வேலை தரேன், பின்னாடி ஒரு 20 அடிக்கு 20 அடி ரவுண்ட் ஷேப்ல இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல சதுரமா ஏதாவது நீ வந்து ஒரு பெரிய கணத்தை விட்டு ஒரு 200 அடி ஆழத்துக்கு இருக்கட்டும், தண்ணி வரட்டும் அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு வேலை கொடுத்தா நான் அமைதியா என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு வேலை கொடுக்காம போன நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிணறு நோண்ட போயிடுது பூதம். கிருஷ்ணராமனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து தங்க ஊசி எடுத்து கண்ணை குத்திக்கின கதையாக மாறி போச்சு, எப்படியா இருந்தாலும் நம்ம சாவு இந்த பூதங்கிட்ட தான் இருக்கு போல் தெரியுது.
ஆபத் பாந்தவன் நம்ம குருஜி கிட்டே ஓடி போயிட்டு கேட்கலாம் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு வேகமா கிருஷ்ணராமன் வந்து அவருடைய ஆசிரமத்துக்கு ஓடுறாரு. குருஜி உட்காந்துருக்காரு. உட்காந்து அப்பதான் பூஜையை முடிச்சுட்டு உட்காந்துட்டு யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. குருஜி குருஜின்றார் போயிட்டு. கிருஷ்ணராமா வா, என்ன விஷயம், எங்க காணோம் நேத்தெல்லாம் அப்படின்னு. ஐயோ குருஜி, நான் பெரிய சிக்கல்ல மாட்டிட்டேன் குருஜி, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பூதம் வந்த பிறகுதான் உங்ககிட்ட நிறைய வீடெல்லாம் கட்டிட்டியான். கொஞ்ச நேரத்துல நீ இப்படி செஞ்சு முடிச்சு அடுத்த நிமிஷமே எனக்கு தகவல் வந்து சேர்ந்துருச்சியா அப்படின்றாரு. ஐயோ குருஜி, நான் பெரிய ஆபத்துல இருக்கேன் குருஜி, என்ன பண்ணணும் சொல்லு. அந்த பூதம் வந்து வேலை கொடுக்கலன்னா என்னை சாகடிச்சிருவான்னு சொல்லுது, நான் என்ன பண்றதுன்னோட குருஜி வந்து சிரிக்கிறார். நீ தானடா ஆசைப்பட்ட, நீ தானே நினைச்சதெல்லாம் உனக்கு வரணும், நினைச்சதெல்லாம் கிடைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி மந்திரவாதியை பார்த்து ஒரு பூதத்தை கூட்டு வந்து வச்சிருக்க. சிரிச்சுட்டு சரி ரைட், நான் ஒரு உபாயம் சொல்றேன் உனக்கு, அந்த மாதிரி செய். என்ன பண்ண, நேராக இப்போ போ, உங்கள் வீட்டுக்கு போனோன்னா பூதத்தை கூப்பிட்டு ஒரு மூங்கில் கம்பு இருக்கு இல்லைங்களா, கொம்பு, அந்த மூங்கில் கொம்பை ஒரு 20 அடி உயரத்துக்கு உன்னுடைய வீட்டுக்கு பின்பக்கம் நட சொல். மூங்கில் கொம்பு எடுத்து நடனமாங்க. சரி சுவாமி குருஜி. அப்புறம் நெட்ட பிறகு நீ என்ன சொல்லணும் அந்த பூதங்கிட்ட, எப்பெல்லாம் வந்து நான் உனக்கு வேலை கொடுக்கலையோ அப்பெல்லாம் நீ இந்த மூங்கில் கொம்புல கீழே இருந்து மேலே ஏறணும், மேலே இருந்து கீழே இறங்கணும், கீழே இருந்து மேலே ஏறணும், மேலே இருந்து கீழே இறங்கணும். இந்த வேலையை தான் நீ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும். மற்றபடி நான் கூப்பிடும்போது வந்து மற்ற வேலையை செய்யணும். வேலை இல்லாத போது நீ என்னை கேட்கவே கூடாது. நீ என்னை சாப்பிட வருவேன்னு சொன்னல, வேலை இல்லாத போது தானே என்னை சாப்பிட வருவேன்னு சொன்னேன். அப்போ நீ நேராக அங்கே போயிட்டு இது மேலே ஏறி கீழே இறங்கணும் அப்படின்னு அதுக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு குருஜி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாகி போகுது கிருஷ்ணராமனுக்கு. நேராக கிருஷ்ணராமன் போகிறாரு. பூதம் வந்து கிணத்தை வெட்டி நல்லா தண்ணி நிறைய வச்சிருக்குது. கிணத்துல கூப்பிட்டு இந்த தகவலை சொல்கிறார். இந்த மாதிரி நீ வந்து மூங்கில் கொம்பை நடு, முதல்ல என்னன்னா மூங்கில் கொம்பை நட்டுடுது, எப்போல்லாம் உனக்கு வேலை இல்லையோ அப்போல்லாம் இந்த மூங்கில் கொம்பில் மேலே ஏறணும், கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறார். தட்ஸ் ஆல். இதுதான் இந்த கதை. என்னன்னா இந்த மூங்கில் இதில் அந்த பூதம் தான் வந்து மனசுங்க. இந்த பூதம் தான் மனசு, அந்த மூங்கில் கொம்பு தான் குரு பக்தி. ஞாபகம் வச்சுங்க கரெக்டா. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து தலைவலி, சிக்கல், குழப்பம், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், கடந்த காலத்தை பற்றி பயம், எதிர்காலத்தை பற்றி பயம், என்ன செய்வோன்னு தெரில, அப்படிலாம் யோசனை வருதோ, அந்த யோசனை வரும்போதெல்லாம் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களை சரணடைந்து விட வேண்டும். அது சும்மா அப்படி சொல்லிட்டா எப்படிங்க சரணடைறதுன்னா, அதுதான் நான் அந்த கொம்பு சொன்னேன். எப்படி பூதம் அப்படிங்கிறது மனசுன்னு நம்ம சொல்றோமோ, அந்த கொம்பு தான் குரு பக்தி. அப்ப இந்த பூதத்தை, இந்த மனமெனும் பூதத்தை சிக்கல்லாம் வரும்போது பார்த்தா அது உடனே அது வந்து அந்த குரு பக்தி எனும் அந்த மூங்கில் கொம்பினை பற்றி கொள்ள செய்ய வேண்டும். எப்படி வேணாலும் செய்யலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற ஸ்லோகத்தை சொல்லலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை அவநம்பிக்கை வந்து மனசு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்பெல்லாம் கண்ணை மூடிட்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படிங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை ஒரு 10 முறை சொல்லுங்க. இல்லைனா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய அப்படின்றத மூச்சு உள்ளிழுத்து நமக அப்படின் போது மூச்சு எக்ஸேல் பண்ணுங்க, இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க. இல்லை வேற என்ன பண்றதுன்னா, முழுவதுமாக சரணாகதி பக்தி செய்து விட வேண்டும். கண்ணை மூடிட்டு அமைதியா மந்த்ராலய குருராஜர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம் இருக்குல்லையா, கீழே உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த அமைப்பை இன் டீட்டெயிலா நம் மனக்கண்ணில் பார்க்க வேண்டும். சும்மா அப்படி பார்க்கக்கூடாது. அந்த பிருந்தாவனம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, எத்தனை பூக்கள் இருக்கு, மேலே வந்து எத்தனை விதமான அந்த வளைவுகள் வைத்திருக்கிறார்கள், என்னென்ன மாதிரியான வேலைப்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சாதாரணமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த பிருந்தாவன படத்தையோ இல்லை நம்ம வீடியோ இருக்கு அந்த வீடியோவிலேயோ இல்லை மந்திராலயம் போகும்போதோ அதை பார்த்துட்டு வந்துட்டு அதை உங்கள் நினைவில் வைத்து கொண்டு இந்த குழப்பமான தருணங்கள் வரும்பொழுதெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு அதனை உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வர வேண்டும். இதுதான் தியானம். இதுதான் வந்து நாம் அவர்கிட்ட செய்யக்கூடிய பிரார்த்தனை. இதெல்லாம் எப்படிங்க பண்றதுன்னா, அப்போ அவ்வளோதான், கொன்றழிக்கும் கவலை என்னும் அந்த குழியில் விழுந்து குமையாதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று வரும் பாரதிதாசன். அந்த மாதிரி
மறுபடியும் இதெல்லாம் பண்ண முடியல, இதெல்லாம் செய்ய தெரியாது, இதை விட என்னுடைய கவலை பெரிதாக இருக்கிறது அப்படின்னா அவ்வளோதான். கவலையிலே விழுந்து, கவலையிலே தோய்ந்து, அதிலேயே அமைதியாக மூலையில் உட்கார்ந்து நொந்து நூடுல்ஸாக மாறிவிடுங்க. வைராக்கியம் வேணும். இதுக்கு வைராக்கியம் வந்துருச்சுன்னா போதும். அந்த வைராக பக்தியினால் அதை நாம் பற்றி கொள்ளலாம். எப்படிலாம் கவலை வருதோ, கவலை வரும் நேரமெல்லாம் நாம் நம்முடைய பக்தியை அந்த டெபாசிட் செய்யறதுக்கு உண்டான நேரங்களாக, பொன்னான நேரங்களாக மாற்றலாம். அறிவு மிக வலிமையானதுங்க. அந்த அறிவில் தான் ஞானத்தை எடுத்து ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் மிகச்சரியாக ரொம்ப அற்புதமாக இருந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் காண்பவையெல்லாம் உங்கள் வசப்படும், உங்கள் மன வசப்படுத்தலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதனை வடிவமைத்து கொள்ளலாம். எதை பற்றியும் ஆசை வராது. சுய கௌரவம், சுய மரியாதை அப்படிங்கிறது மிக அதிக அளவில் இருக்கும். மற்ற நபர்களால் நீங்கள் வணக்கத்திற்குரியவராக மாறுவீர்கள், வணங்கப்படுபவர்களாக மாறுவீர்கள். அதுதான் அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த புத்தி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு அற்புதமான சுடராக உங்களுக்குள் குருராஜருடைய அற்பெரும் கருணையோடு பிரகாசிக்கிறீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்